பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் என்ற பழமொழி எதற்கு பொருந்துமோ இல்லையோ தமிழ்நாட்டில் நடக்கும் நடப்பு அரசியலுக்கு கனகச்சிதமாக பொருந்தி போகிறது. பாசிச பாஜக என்றும் பாஜக உள்ளே புகுந்துவிடும் என்றும் இத்தனை நாளாக புரூடாவிட்டுக் கொண்டிருந்த திமுக ராஜ்நாத் சிங்கிற்கு சிவப்பு கம்பளம் விரித்து தடபுடலாக கொடுத்த விருந்தை பார்த்து திமுக கூட்டணி கட்சிகளே கதி கலங்கி போயிருக்கின்றன. கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைப்பதும், நிகழ்ச்சி மேடையில் பொம்மை முதலமைச்சரும் ராஜ்நாத் சிங்கும் கொஞ்சி குழாவி பேசிக் கொள்வதும், ஒன்றிய அரசு என்று கூறிய திமுக தலைவர்கள் திடீர் திருப்பமாக இந்திய அரசு என்று பேசுவதும் நரம்பில்லாத நாக்கு நாலா பக்கமும் பாயும் என்பதாக இருக்கிறது. இந்த இடத்தில்தான் திமுக பாஜக கள்ள உறவு அம்பலப்பட்டுவிட்டது என்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் விமர்சனத்தை கூர்ந்து நோக்க வேண்டியிருக்கிறது. இதில் ஒரு படி மேலே போய் யாருக்காக மோடியை ஸ்டாலின் எதிர்த்தாரோ அந்த ராகுல் காந்தியையே விழாவுக்கு அழைக்காமல் புறக்கணித்துள்ளது விடியா திமுக. அது மட்டுமா, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியலில் கத்துக்கூட்டி என்று திமுக தலைவர்கள் பேசி வர பொம்மை முதலமைச்சரோ தனியாக அண்ணாமலைக்கு போன் செய்து விழாவுக்கு அழைக்க வேண்டிய அதிசயமும் நடந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்த்து வந்த திமுக திடீரென பாஜக மீது பாசம் கொண்டாடுவது ஏன்? திமுக ஒரு ஊழல் கட்சி என்று பேசி வந்த பாஜக எதற்காக கருணாநிதியின் புகழ் பாட வேண்டும்? விடியா திமுகவும் பாஜகவும் பரஸ்பரமாக போட்டி போட்டுக்கொண்டு ஒருவர் மாற்றி ஒருவர் புகழ்ந்து கொள்வதன் பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அம்பலமாகியுள்ள இந்த கள்ள உறவு சில அரசியல் புள்ளிகளை தொட்டு காட்டுகின்றன. அதாவது, மோடி அரசுக்கு எதிராக சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். தற்போது மைனாரிட்டி அரசாக இருக்கும் பாஜக நிதிஷ் சந்திரபாபுவின் அதிருப்தியால் கவிழ்ந்து விடாமல் இருக்க விடியா திமுகவின் தயவை நாடி கூட்டணி துண்டை போட்டு வைத்திருப்பதாக கருத்துக்கள் எழுகின்றன. அமலாக்கத்துறையின் ரேடாரில் இருக்கும் 8 அமைச்சர்கள், புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை காப்பாற்றுவதற்காக பாஜக காலில் திமுக விழுந்து விட்டதாக கூறுகிறார்கள். அது மட்டுமா, உதயநிதி சபரீசன் சேர்த்ததாக கூறும் 30,000 கோடி பணம், திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள், ஜாபர் சாதிக் மீதான சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் என வரிந்து கட்டிக்கொண்டிருக்கும் பல விஷயங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக பாஜக நிழலில் திமுக தஞ்சமடைந்துள்ளது. ஒட்டுமொத்தத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் திமுக பாஜக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் மாற்றி பரஸ்பரமாக கொஞ்சிக் கொள்வதாலும் பரஸ்பரமாக பாராட்டிக் கொள்வதாலும் ஆற தழுவி சிரித்துக் கொள்வதாலும் இத்தனை நாட்களாக திரைமறைவில் கள்ளத்தனமாக இருந்த பாஜக திமுக உறவு அம்பலப்பட்டுவிட்டது.